வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பீட்ரூட் பொரியல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு தக்காளியை வந்து அதுமாரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அது வந்து 1 டேபிள் ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வதங்கியிருக்கு. இப்போ வந்து நான் இது கூட இது மாதிரி பொடியாக கட் பண்ண பீட்ரூட் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து நான் வெஜிடபிள் கட்டர் வச்சு கட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுலாம். இதில் வந்து நீங்கள் தண்ணி வந்து எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு அந்த பீட்ரூட்லேயே வந்து நல்லா தண்ணி வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இது மாதிரி மூடி போட்டு வேக வைக்கும்போது அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பீட்ரூட் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியிலே வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து தூவி நம்ம கிளறி இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு கலர்ஃபுல்லான பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.